நினைச்சதெல்லாம் நிறைவேறுமா, நல்லது நடக்குமா, அது கடையில பார்த்துட்டு வா. இல்லை உள்ளே வருமா? அவர் எல்லாம் அவர் கை காட்ட காட்ட அவர் உள்ளே வருவார். அவர் மக்க பெருகி, என்னைக்கு அவர் மன பெருகி, என்னைக்கு அவர் பட்டி பெருகி, அவர் கடையில படியாரு பாடுறா, படியாரு பாரு. அவர் ஏதாவது சாப்பிடுறது பார்க்குறாப்புல. இந்த வாழைப்பழம் நேரம் வாங்கி வைக்கலையாடா, அது போல்டு நட்டு அதை சாப்பிட்றாங்க இரும்பு. அந்த மாடு ஓனரை பார்த்து கேட்கும்ல, ஏண்டா என்ன பொழப்படாது, என்னை பேசாமல் விட்றா, நான் போயிட்டு எங்கேயாச்சும் ஏறு விழுதாது உனக்கு சோறு போடுறேன், ஏண்டா இப்படி என்னை அசிங்கப்படுத்துகிறேன், நானும் எவ்வளோ தாண்டா ஆட்டுறது, 5 ரூபாய்க்கு மேலே தரவே மாட்டேன்றாயடா. நிஜமா அந்த மாட்டுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குமா இருக்காதா? பூம்பு மாடு, வேறு எதுவும் இல்லை. மாமா கடையில் உட்காந்துருக்கப்ப அண்ணன் மாட்டை கூட்டிகிட்டு வந்தாப்புல. அல்டிமேட் என்னென்னா, எனக்கு உண்மையில் ஆச்சரியமான விஷயம், டெய்லி இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100லேருந்து 200 செலவு பண்ணுறாங்க. அதாவது இந்த டெக்கரேஷன் பார்ட்டிக்கு இந்த பூவு, அதுக்கப்புறம் அந்த துணியை துவைச்சி போடுறது, 2 துணி வச்சுருக்காங்களாம். டெய்லி ஒன்று ஒன்று துவைச்சி அவர் சொல்கிறாப்புல. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஆனால் அதை மாட்டை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் மட்டம் பண்ணிடலாம், ஏற்ற இறக்கமாக இருக்க வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்டு வச்சு முழுக்க 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 ஆனால் கையிலையே பிடிச்சிக்கிறாப்புலன்னு வைங்கள. பாவம் அவரும் வேகாத வெயிலில் கூட்டிக்கிட்டு மாட்டோட மாட்டாக அது 4 காலில் நடக்க, இவர் 2 காலில் நடக்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா, இது காளை மாடு. ஆம்பளை மாடு எதுக்கும் பிரயோஜனப்படாது, அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனப்படாதுன்னு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் அந்த மாட்டை என்ன பண்ணுவாங்க, இதுக்கு அடிமாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த அடிமாட்டிலேருந்து விழுகாததை இப்படி கூப்பிட்டு வந்து அண்ணே ஏதோ அவரால் முடிஞ்ச சேவையை மாட்டுக்கு, நமக்கு இல்லை மாட்டுக்கு, உனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் இல்லை, உனக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லை, வா போயிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி வயிற்ற கழுவுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் இது இன்னமும் இருக்குது, அது எந்த நம்பிக்கையில் இருக்குது எப்படின்றது தெரில. அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னா, கடையில் எது பழங்களும் வச்சுருந்தாங்கன்னா வாயை வச்சுருந்தாலும் வாயில் மிதிச்சிருன்னு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. நானும் அது கெட்ட நேரம் நம்மக்கிட்ட பழமும் இல்லை ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நல்லா கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம்லாம் கிடையாது ஷோ, மேக்ஸிமம் 1 நிமிஷம். 1 நிமிஷத்துக்குள்ளே அவன் வராட்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரிலீவ் ஆகிடும்னு வைங்களேன் டியூட்டிலேருந்து. இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் தேராது, வா நம்ம அடுத்த கடையை பார்க்க போவோம், பிச்சைக்காரப்ப அவன் திட்டிட்டு போவோம். பரவாயில்ல, நாங்கள் ஆனால் 10 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். என்னடா இவ்வளோ தூரம் பெர்ஃபார்மன்ஸு, 1 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸுக்கு அவ்வளோதான்டா. சூப்பர் ஸ்டாரு 2.5 மணி நேரம் ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணால் அவருக்கே நாங்கள் வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம். 2.5 மணி நேரம் நினச்சிப்பார். அப்படின்னா 2.5 மணி நேரம்னா எவ்வளோ டைம் ஆகுது, 2.5 மணி நேரம்னா 120, 150 நிமிஷம். 150 நிமிஷத்துக்கே நான் 100 ரூபா தான் கொடுக்குறேன். அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு 10 ரூபானா உங்கள் வேல்யூ, உங்கள் மார்க்கெட் வேல்யூ சூப்பர் ஸ்டாரை விட 1 மடங்கு கூடன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது ரோட்டை எங்கேயோ பார்த்து வைக்கலாம், ஜாலியாக இருக்கும், போய் பாருங்கள். நானும் எதையாச்சும் ஒன்று கூட்டிகிட்டு கிளம்பலான் இருக்கேன். எங்கள் ஏரியாவிலையும் நிறையா தெரியுது, பார்ப்போம். நல்ல பிஸ்னஸ் தான்.